அன்பானவர்களே, தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 7 முக்கிய பண்டிகைகளை நியமித்தார். இவை கர்த்தருடைய பண்டிகைகள் என்று அழைக்கப்படுகின்றன. இவை காலங்கள் மற்றும் அறுவடைகளோடு தொடர்பு கொண்டிருந்தாலும் ஆவிக்குரிய ரீதியில் அவை மனிதகுல மீட்பின் 7 படிகளாக அமைகின்றன. 1. பஸ்கா பண்டிகை, பாஸ்ஓவர் மைனஸ் பேசச். பின்னணி மற்றும் வரலாறு. எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேலர்கள் விடுதலையானதை நினைவுகூரும் பண்டிகை. சங்கார தூதன் எகிப்தியர்களை அழைத்தபோது ஆட்டுக்குட்டியின் இரத்தம் பூசப்பட்ட இஸ்ரவேலரின் வீடுகளை கடந்து போனார். காலம் முதல் மாதம் நிசான் 14ஆம் தேதி. பொருள் பஸ்கா என்றால் கடந்து போகுதல் என்று பொருள். ஆதாரம் யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அதை நீங்கள் புசிக்க வேண்டிய விதமாவது, அது கர்த்தருடைய பஸ்கா. 2. புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, அன்லிவன் பிரெட். வரலாற்று உண்மை, பஸ்காவிற்கு அடுத்த நாள் தொடங்கி 7 நாட்கள் கொண்டாடப்படும். எகிப்திலிருந்து அவசரமாக புறப்பட்ட போது அப்பம் புளிக்க நேரமில்லாததை இது குறிக்கிறது. இது பாவமில்லாத பரிசுத்த வாழ்வை அடையாளப்படுத்துகிறது. 3. முதற்பலன் பண்டிகை, ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ். கருத்து: அறுவடையின் முதல் கதிரை கர்த்தருக்கு காணிக்கையாக கொடுக்கும் பண்டிகை. இது இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து முதற்பலனாக உயிர்த்தெழுந்ததை குறிக்கிறது. புள்ளி விவரம்: இது வாரத்தின் முதல் நாளில் ஞாயிறு கொண்டாடப்பட்டது. 4. பெந்தெகொஸ்தே பண்டிகை, பென்டிகாஸ்ட் ஷவூட். பின்னணி: முதற்பலன் பண்டிகையிலிருந்து 50வது நாளில் கொண்டாடப்படுவது அறுவடையின் நிறைவை குறிக்கும். வரலாற்று உண்மை, சீனாய் மலையில் பிரமாணம் கொடுக்கப்பட்டதும் இதே நாளில்தான். புதிய ஏற்பாட்டில் இதே நாளில்தான் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். ஆதாரம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பெந்தெகொஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே கூடியிருந்தார்கள். 5. எக்கால பண்டிகை, ஃபீஸ்ட் ஆஃப் ட்ரம்பெட்ஸ், ரோஷ் ஹஷானா. பின்னணி: 7ஆம் மாதத்தின் முதல் நாளில் கொண்டாடப்படும். இது இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு புனித கூட்டமாக கூட்டி சேர்க்க எக்காலம் ஊதப்படும் பண்டிகை. இது கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை குறிக்கிறது. 6. பாவ நிவாரண நாள், டே ஆஃப் அட்டோன்மெண்ட், யோம் கிப்பூர். முக்கியத்துவம்: ஆண்டின் மிக பரிசுத்தமான நாள். அன்றுதான் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரதான ஆசாரியன் ஜனங்களின் பாவங்களுக்காக இரத்தம் கொண்டு பிரவேசிப்பார். விரிவான விளக்கம்: இது தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒப்புரவாகுதலை அட்வான்மெண்ட் ஏற்படுத்துகிறது. 7. கூடார பண்டிகை, ஃபீஸ்ட் ஆஃப் டாபர்னாக்கிள்ஸ், சுக்கோத். பின்னணி: இஸ்ரவேலர் வனாந்தரத்தில் கூடாரங்களில் தங்கியிருந்ததை நினைவுகூரும் பண்டிகை. மக்கள் தங்கள் வீடுகளுக்கு வெளியே கிளைகளால் கூடாரம் அமைத்து 7 நாட்கள் தங்குவார்கள். வரலாற்று உண்மை, தேவன் மனுஷர்களோட வாசம் பண்ணுவதையும் 1000 ஆண்டு அரசாட்சியையும் இது குறிக்கிறது. தொல்பொருள் மற்றும் கலாச்சார உண்மை. எருசலேம் தேவாலயத்தின் தெற்கு பகுதியில் உள்ள ஏணிப்படிகள் சதன் ஸ்டெப்ஸ் அகழ்வாராய்ச்சியில் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. பண்டிகை காலங்களில் லட்சக்கணக்கான மக்கள் இந்த படிகள் வழியாகவே தேவாலயத்திற்கு சென்றனர். பண்டிகைகளின் போது எருசலேமின் மக்கள் தொகை 3 மடங்கு அதிகமாகும் என வரலாற்று அறிஞர் ஜோசிபஸ் குறிப்பிடுகிறார். லேவிய ராகமம் 23ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் சபை கூடி வர கட்டளையிட வேண்டிய கர்த்தருடைய பண்டிகைகளாவன. ஓசேயர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் மற்றும் 17ஆம் வசனங்கள். பண்டிகை: இவைகளின் காரியத்திலே ஒருவனும் உங்களை தீர்க்க வேண்டாம். இவைகள் வருங்காரியங்களுக்கு நிழலாயிருக்கிறது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. இந்த பண்டிகைகள் வெறும் சடங்குகள் அல்ல. பழைய ஏற்பாட்டில் இவை நிழலாக கொடுக்கப்பட்டன. புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துவில் இவை நிஜமாயின. ஒரு மாணவர் இந்த பண்டிகைகளை படிப்பதன் மூலம் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை தேவன் வைத்திருக்கும் மீட்பின் கால அட்டவணையை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும்.